தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 6 அதிகாரம் 14 முதல் 29 வரை திருவாக்கியங்கள். இங்கு நாம் பார்க்கின்றோம் 14ஆம் வாக்கியம். இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வி உற்றான். சிலர் இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால் தான் இவர் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். நாம் அங்கே திருமுழுக்கு யோவானை பற்றியுள்ள பேச்சு அங்கு அடிபட்டு கொண்டிருக்கிறது. திருமுழுக்கு யோவான் வழியாக இயேசுவின் பெயரானது உலகமெங்கும் பரவிக்கொண்டே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், இயேசுவின் பெயரை நாம் பரப்புகின்றோமா அல்லது நம்முடைய பெயரை நாம் பரப்பி கொண்டிருக்கின்றோமா? திருமுழுக்கு யோவான் இதோ அவன் இயேசுவின் பெயரை அவர் அறிக்கையிடுகின்றார், இயேசுவின் பெயரை எடுத்து சொல்லி கொண்டு வருகின்றார். அதனுடைய விளைவு நாம் பார்க்கின்றோம். தைரியமாக அவன் தவறுகளை சுட்டி காட்டுவது. அரசன் தவறு செய்த போதிலும் அந்த அரசனிடத்தில் நீ செய்வது தவறு என்று அவன் சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றான். அப்போ இயேசுவை அறிக்கையிடுகிற சமயத்தில் மட்டுமே தான் இந்த தைரியம் நாம் கடந்து வரும். மாறாக நம்முடைய புகழையோ நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும் என்பதற்காக நாம் அந்த பணியை நாம் செய்கிற பொழுது ஒரு நாளும் அடுத்தவன் செய்கிற தவறுகளையோ ஒரு நாள் நம்மளை சுட்டி காட்ட முடியாது. காரணம் என்ன? நாம் நம்பி எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இதோ என்னுடைய அதிகாரத்தில் இருக்கின்றார், பெரிய நபராக இருக்கின்றார், பணக்காரனாக இருக்கின்றார், அப்பா அவனோட உதவி நமக்கு தேவைப்படுகிறது, அதனால அவன் செய்கிற தவறை சுட்டி காட்டாமல் அதை ஒதுக்கி போகிறது, மழுப்பி போகிறது. அப்படி போனென்றால் நம் தெய்வத்தை அல்ல நாம் வெளிப்படுத்துவது, பிசாசை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக இறைவனுடைய பெயரை மட்டுமே மையப்படுத்தி நாம் வாழ்கிற சமயத்தில் தெய்வத்தை மட்டுமே நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் உனக்கும் எனக்கும் தைரியம், அந்த தைரியம் எங்கே வரும்? இயேசு நாமத்தை அறிக்கிட்டால் மட்டும்தான் கடந்துவிடும். இதை மன்றாடுவோம். ஆண்டவரே, திருமுழுக்கு யோவானைப் போலவே நான் உன்னை இந்த உலகம் முழுவதும் பறைசாற்ற எனக்கு சக்தியை தந்துள்ளோம். என்ன நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் சரி, ஒரு நாளும் உன்னை விட்டு போகாமல் இருக்க தைரியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு இதை மன்றாடுவோம். தவறுகளை தைரியமாக சுட்டி காட்டக்கூடிய தைரியத்தை சுட்டி காட்டி அது திருத்துவதற்கான வாய்ப்பையும் நீ தர வேண்டும் என்று மன்றாடுகிறேன் சொல்லிக்கொண்டு இறை சன்னதியில் தைரியத்திற்காக நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவே, திருமுழுக்கு யோவானைப் போலவே நானும் தைரியத்தோடு செயல்பட எனக்கு சக்தியை தந்துள்ளோம். எந்த ஒரு பயம் இல்லாமல், எந்த ஒரு சோர்வும் இல்லாமல், யாருக்கும் எந்த ஒரு வெளி சக்திக்கு நாங்கள் அடிமை ஆகாமல், பேரும் புகழுக்கும் பணத்துக்கெல்லாம் அடிமை ஆகாமல், அதிகார மோகத்துக்கெல்லாம் அடிமை ஆகாமல் இருக்க எனக்கு சக்தியை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.